நிறைய நண்பர்கள் வந்து காமெண்ட்ஸில், அதாவது எனக்கு நாசில் டோன் இருக்குது, ஃபஸ்ட்டு ரீடே வந்து நமக்கு ஒன்று ஸ்ருதி, அது வந்து வெஸ்டர்னில் சி அப்படின்னு சொல்லுவாங்க. சா ரி க ம ப த நி சா, இந்த பேஸு கிடைக்கல அப்படின்னு சில பேர் சா ப மா, மாக்கு அப்புறம் காற்று தான் வருது கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பை ப்ராக்டிஸ் ஒரே நாளில் வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு சங்கீதம் கற்றுக்கிறவங்கள நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, சா நீ த பா. சில பேருக்கு பஞ்சமத்திலேயே காற்று வர்ற மாதிரி தான் வருதுன்றாங்க. அது வந்து நீங்கள் பா மா மத்தியமத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் மேலிருந்து பாடிக்கிட்டே வரும்போது பஞ்சமம் ஓரளவுக்கு வருது, மத்தியம் வரலன்னும் போது மத்தியமத்துக்கு நீங்கள் எய்ம் பண்ணிவிட்டு ஒரு 3 வீக்ஸோ 4 வீக்ஸோ நீங்கள் வந்து ஒரு பிரீத்துக்கு ஒரு மா சா நீ த ப மா, பரவாயில்ல காற்று வரட்டும். அது வந்து நீங்கள் வந்து பை ப்ராக்டிஸில் ஒரு 3 வாரம் 4 வாரம், சில பேருக்கு 2 வாரம் 1 வாரத்துலேயே வரலாம். அது அப்போது வந்து பஞ்சமம் ஈஸி ஆகிடும். பஞ்சமம் கிளாரிட்டியாக இருக்கும். பஞ்சமம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஷட்ஜமத்திலேருந்து சா நீ த பா. சங்கீதம் அறியாதவங்க கூட இது ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆ நீ த பா, பஞ்சமம் சொல்லலாம் அது ஸ்ட்ராங் பண்ண பிறகு தான் நெக்ஸ்ட் லோவர் நோட்டுக்கு ட்ரை பண்ணணும்.